இதே மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த கருத்துக்கு பதில் சொல்லியிருக்கோம், விளக்கம் சொல்லியிருக்கோம். இன்னும் ஓரிரு நாட்களில் கூட வரலாம். அதனால தாமதம் ஏற்படல, அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. பிரதமர் மோடி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பல நாடுகள் இப்ப சிரியா இருக்கட்டும், அதே போல காசா இருக்கட்டும், அங்கெல்லாம் சிறுபான்மையினரும் தாக்கப்படுறப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும் குரல் கொடுத்துருக்கு. பங்களாதேஷ்ல அதை விட மோசமானது. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஏன் குரல் கொடுக்குது? நாங்க குரல் கொடுக்கிறோமே, எங்கெங்கெல்லாம் மொழி சிறுபான்மையர் தாக்கப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் மத சிறுபான்மையர் தாக்கப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுக்கும். நாங்க சொல்றோம் இல்ல, பங்களாதேஷ்ல இருக்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு நாங்க சொல்றோம். அங்க சிறுபான்மையா இந்துக்கள் இருக்காங்க. அங்க அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கு, மோடி அரசுக்கு இருக்கு. தமிழ்நாடு அரசு போயிட்டு பங்களாதேஷ்ல என்னங்க செய்ய முடியும்? இன்னைக்கு சிரியால போய் தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியும்? கண்டனம் தான் தெரிவிக்க முடியும், கோரிக்கை தான் இல்லங்க. இது யாரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யாருகிட்ட இருக்கு? வெளியுறவுத்துறையும் யாருகிட்ட இருக்குன்னு கேக்குறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இல்ல, ஒன்றிய அரசு கிட்ட தானே இருக்கு. பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? அதுல பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு என்னன்னு கேக்குறேன். சிரியாவில் கண்டிச்சாங்களா? ஏங்க, இங்க இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்றீங்க பிஜேபி தலைவர்லாம். ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் யாரு? தாலிபானை கூப்பிட்டு விருந்து கொடுக்கிறார் பிரதமர், தாலிபானை கூப்பிட்டு வரவேற்பு கொடுக்கிறார் நாடாளுமன்ற அலுவலகத்தில். என்ன ரெட்டை நிலை தானே அது? எந்த அரசியல் கட்சி பண்றாங்க? யாரும் நாங்க பண்ணலையே, காங்கிரஸ் ஆட்சியில் அது மாதிரி பண்ணலையே. தீவிரவாதம் தான். நீங்க ஒரு பக்கம் தீவிரவாதத்தை எதிர்ப்பீங்க, இன்னொரு பக்கம் தீவிரவாதத்தை ஆதரிப்பீங்களா? நாங்க காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை சட்டப்பேரவையிலும் சரி, சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் கோரிக்கை வச்சிருக்கோம். ஆசிரியர்களுடைய பிரச்சனையை தீர்வு காண வேண்டும், செவிலியர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க கலந்துக்கிறோம், நாளைக்கு தேதி கொடுத்திருக்கோம். ஆனா சுமூகமா முடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. செவிலியருடைய போராட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொன்றாக ஆசிரியர் பிரச்சனையை, தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு தீர்வு காணுவாங்க. தீர்வு காண வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் பெரிய கோரிக்கை வைக்குது. போராட்டம் என்பது போராட்டம் தான் ஜனநாயகத்துடைய வலிமையை. போராடிட்டு தான் இருக்கணும், போராடாம கிடைக்காது. அதனால போராடுறாங்கன்றதுனால தேர்தல் நீங்க எப்படி சந்திப்பீங்கன்னு கேட்டீங்களா? அப்படி அவங்க போராடுறாங்க, கேட்டு தட்டுங்கள் திறக்கப்படுன்றாங்க, போராடி பெறுறாங்க, கொடுக்கறாங்க. அதே மாதிரி மாண்பு முதலமைச்சரும் அவருடைய தேர்தல் வாக்குறுதியில ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 80 விழுக்காடுக்கு மேல நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் எஞ்சிய காலத்தில் நிறைவேற்ற போறாங்க. கன்னியாகுமரியில தாவேகாவுடைய நிர்வாகிகள் ஆதவர்ஷமா அருண்ராஜ் கலந்துக்கிற நிகழ்ச்சியில சட்டமன்ற குழு தலைவர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் கலந்துக்கிற மாதிரி இருந்தது. கடைசி நேரத்தில் சமீபத்தில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் பேர் போட்டு நிகழ்ச்சியில் அது கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணாங்க. சட்டமன்ற குழு தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிகள் தாவேகாவோட கூட்டணி அப்படின்ற விஷயங்கள்லாம் சிலது போயிட்டு ஏங்க, அங்க ஒரு புரோட்டோகால் இருக்கு. எங்க கிட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 3 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்காரு. எந்த புரோட்டோகால்ல அவங்க கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. எல்லோரும் சேர்ந்து புறக்கணிக்கிறாங்க போகலன்னு. அது அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. இல்லையே, அந்த இன்விடேஷனை பார்த்தேன், அது முறையா கூட இல்லையே. அது எப்படி கலந்துக்க முடியும்? அது ஒரு முறையா இருக்கா? நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் எங்க இருக்கு? ரைட், தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம். 31ஆம் தேதி வரைக்கும் வாங்குவோம். இது வரைக்கும் ஏறக்குறைய 2000 விருப்ப மனுக்கு மேல வந்திருக்கு. நடிகர்
செவாலியர் விருதுன்னு உயர்ந்த விருது ஒன்று இருக்கு நடிகர்கள். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.